ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 9 பார்க்க போகிறோம். இதோட 9ஆம் வகுப்பு முழுவதுமாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னர் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு அப்படின்ட்டு மொத்தமாக 36 இயல்கள் வீடியோ பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 9 மொத்தமாக 5 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரிவாகும் ஆளுமை, அக்கறை, குறுந்தொகை, தாய்மைக்கு வறட்சி இல்லை, அணி இலக்கணம் அப்படிங்கிற 5 லெசன் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 80க்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் விரிவாகும் ஆளுமை அப்படிங்கிறது. முதல் வினா பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கூற்று யாருடையது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கூற்று யாருடையது? ஆன்சர் கணியன் பூங்குன்றனாருடைய கூற்று. கணியன் பூங்குன்றனாருடைய கூற்று. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு இக்கூற்றுக்குரியவர் யார்? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு இக்கூற்றுக்குரியவர் திருவள்ளுவர். இந்த கூற்றை சொன்னவர் திருக்குறள். ஓகேங்களா? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் என்ன? தெரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அயல்நாட்டு கவிஞர். ஓகேங்களா? முதிர்ந்த ஆளுமைக்கு முக்கியமான இலக்கணங்கள் என்று கோர்டன் ஆல்போர்ட் கூறுவன கீழ்கண்டவற்றுள் எது? முதல் கூற்று பாருங்க. தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும். அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். இவ்வளோலாம் முதிர்ந்த ஆளுமைக்கு முக்கிய இலக்கணங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். டேஷ் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும். டேஷ் இல்லாத சமுதாயம்னா குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சு போகும். ஓகேங்களா? பூட்கையில் யாக்கை போல இவ்வடிகளை பாடியவர் யார்? பூக்கையிலோன் யாக்கை போல இந்த வரிகளை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கிழார். ஓகேங்களா? ஆலந்தூர் கிழார் பாடியிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவருடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகின்றது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதில் இருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் பண்பா ஆக்குது. அடுத்தவங்களுக்காக செய்கிறது, பணி செய்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை முழுசாகுதுங்கிறாங்க. மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான். பண்டைய கால தர்ம சாத்திர நூல்கள் விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலை இடையே உள்ள நிலப்பரப்பே கரும பூமி, வீடு பேறு அடைவதற்கு அப்பூமியிலே பிறந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தது. அதாவது மேம்படாத சமூகம்னு அப்படி சொல்கிறாங்க இதை. ஓகேங்களா? மேம்பட்ட சமூகம்னா பிறர் நலம் எல்லாத்துக்குமே, பிறர் இனம், பிற விலங்குகள் எல்லாத்துக்குமே அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? மேம்படாத சமுதாயம் தான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இனம் அப்படின்னு வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். ஒழுக்கவியலை எழுதிய ஆல்பர்ட் ஸ்வைட்சர் எந்த நூலை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்பார். ஆனால் இத்தகைய கொள்கைகளை அவருக்கு முன்பே தமிழ் மக்கள் பின்பற்றி இருக்கின்றனர் அப்படிங்கிறது அவருக்கு வியப்பாக இருந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்ன? திருக்குறள். தமிழ்நாட்டு பாணரும் புலவரும் பிற நாடுகளை குறிப்பிடும்போது கீழ்கண்ட எவ்வாறு குறிப்பிட்டனர்? தமிழ்நாட்டு பாணரும் புலவரும் பிற நாடுகளை குறிப்பிடும்போது கீழ்கண்ட எவ்வாறு குறிப்பிட்டனர்னா மொழி மாறும் நாடு, மொழிபெயர் தேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி மாறும், அதை பிற நாடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மொழி மாறும் நாடு, மொழிபெயர் தேயம் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்திருக்காங்க.
படுதிரை வையம் பாத்திய பண்பே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? படுதிரை வையம் பாத்திய பண்பே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நல்லா பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவியலை வணிகன் ஆளன் புறநூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வரிகள். பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிதாயிடும். பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகுங்கிறாங்க. உண்டலம்ம இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து சொல்லுதுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அடுத்தது பொறுத்துக. உலக தமிழ் மாநாடு நடந்த இடம். ஓகேங்களா? கோலாலம்பூரில் எந்த வருஷம் நடந்துச்சு? கோலாலம்பூரில் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1966. கோலாலம்பூரில் 1966 நடந்துச்சு. சென்னையில் 1967 நடந்துச்சு. பாரிஸில் 1970 நடந்துச்சு. யாழ்ப்பாணத்தில் 1974 நடந்துச்சு. யாழ்ப்பாணத்தில் 1974 நடந்துச்சு. ஓகேவா? அடுத்ததும் அதே தான். மதுரையில் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1981, கோலாலம்பூரில் 1987, மொரிஷியஸில் 1989, தஞ்சாவூரில் 1995 நடந்துச்சு. செம்மொழி மாநாடு 2010ஆம் ஆண்டு தமிழகத்தில் எங்கு நடைபெற்றது? செம்மொழி மாநாடு 2010ஆம் ஆண்டு தமிழகத்தில் எங்கு நடந்துச்சு அப்படின்னா கோவையில் நடந்துச்சு செம்மொழி மாநாடு. அடுத்தது 15வது வினா. சரியானது எது? பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரைகண்ட பரிபெருமாள் பின்வருமாறு கூறியிருக்காரு. பண்புடையாமையாவது யாவர் மட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை அப்படிங்கிறாங்க. எதே பண்புடைமை அப்படிங்கிறது. இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன தம் இசை நாட்டு தீதியில் யாக்கையோடு மாயுதல் தவத்தலையே. இந்த வரிகள் புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இமய தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே. இந்த வரிகளும் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன அப்படிங்கிற வரியும் இமய தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமழை அப்படிங்கிற வரியும் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ்ச்சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன? அனைத்தும் சரியானது தான். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? செனக்கா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எல்லா நாடும் நமக்கு தாய்நாடு, எல்லா நாட்டு மக்களுக்கும் நம் நாடு தாய்நாடு அப்படின்னு கருதணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா செனக்கன் அப்படிங்கிறவர். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்குரியவன். நான் அண்டோனீனஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கேன், அதனால் நான் ரோமுக்குரியவன். நான் மனுஷனாக இருக்கிறதால உலகத்திற்கு உரியவன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்க்கஸ் அரேலியஸ் அப்படிங்கிற மன்னன். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டே இருந்துச்சு. எப்போதும் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக நம்ம பார்த்தோம். இப்போ தம் சொற்பொழிப்பு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார். அவர் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? இப்போ அனைத்து கூற்றும் சரிதான். தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்னா தனிநாயகம் அடிகள். ஸோ இன்ன வரைக்கும் அந்த இதழ் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2வது லெசன் அக்கறை அப்படிங்கிற 2வது லெசன் கல்யாண்ஜி அவர்கள் எழுதினது அக்கறை. ஓகேங்களா? உருண்டது போனது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உருண்டது போனது என்பதன் இலக்கண குறிப்பு ஒன்றன்பால் வினைமுற்றுகளை வருது. சரிந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சரிந்து என்பதன் இலக்கண குறிப்பு விடையச்சம். அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றுமையில் குறிக்குது. முற்றுமை அனைவரும் முடிஞ்சு போச்சு. பகுபத உறுப்பிலக்கணம் சரிந்து அப்படிங்கிறது சரி கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரியுது. இதில் சரி அப்படின்னா பகுதி, இத்துன்னா சந்தி, இத்துன்னா இடர்ந்த கால இடைநிலை, ஊன்னா வினையச்ச விகுதியில் வந்துடும். கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன? கல்யாண்ஜியின்
இயற்பெயர் என்ன? கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர் தான் கல்யாண்ஜி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானச்சு. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கு இவர் எழுதினது. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள்ங்கிறாங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புகள்லாம் இவரோடது. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் வண்ணதாசனின் நூல் இது. கீழ்கண்டவற்றுள் வண்ணதாசனின் நூல் புலரி, முன்பின், ஆதி அப்படிங்கிறதுலாம் அவருடைய நூல் தான். அப்போ அனைத்தும் சரி. வண்ணதாசனின் நூல் அல்லாதது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல வண்ணதாசனோட நூல் அல்லாதது அப்படின்னா ஓடும் நதி அப்படிங்கிறது தான். மற்றபடி அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறுலாம் அவருடைய நூல். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுச்சு? ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு எந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்கன்னா 2016 வருஷம். 2016. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகள் யாருடையது? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா அமுதோன் அப்படிங்கிறவருடைய வரிகள். இது அவர் பாடினது. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற வரிகள் யாருடையது? பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற வரிகள் முத்துக்குமாருடையது. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மவுனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற வரிகள் யாருடையது? வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மவுனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற வரிகள் யாருடையதுன்னா ஜப்பானிய கவிஞர் பாஷோ அவர்களுடையது. அடுத்தது 3வது லெசன் பார்க்க போகிறோம். குறுந்தொகை பாடிய குறுந்தொகை இதை பாடினது யாருன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ. கலித்தொகையில் இவர் பாடியிருக்காரு, அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு. பாருங்கள், நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேழம். முக்கியமானது வேழம், யானை. மென்சினையாம் புளிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காதலன் வெளியில் ஊரை விட்டு வேலைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காதலி வருத்தத்தில் இருக்கா. அப்போ அந்த தோழி சொல்கிறாலாம், கவலைப்படாத, உன் வீட்டுக்காரன் வந்துடுவான் உன்னை பார்க்குறதுக்கு. அவன் போயிருக்கிறது சம்பாதிக்க போயிருக்கான் பாலை நில பக்கம். அங்கிட்டு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யானை என்ன பண்ணுவான், யானை பெண் யானை சுகத்தில் இருக்கும்போது அந்த யாழி மரம்னு ஒன்று இருக்கும், அதோட தோலை உரித்து அதில் இருக்க நீர் அந்த பெண் யானைக்கு கொடுக்கும். அதை பார்க்கும்போது உன் நினைப்பு உன் ஆளுக்கு உன்னை பார்க்க வந்துடுவான் அதே அன்போட. ஸோ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பாடப்பட்ட திணை பாலை திணை. துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றுறது தான். புரியுதா? இதான் அதோட விளக்கம். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அடுத்து பொறுத்துக்க. நசைனா என்ன? நசை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நசை அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு பொருள் வரும். நசைனா விருப்பம். நல்கள் அப்படின்னா வழங்குதல். பிடி அப்படின்னா பெண் யானை. வேழம் அப்படின்னா ஆண் யானை. வேழம்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. அடுத்தது யான்னா ஒரு வகை மரம், அது பாலை நிலத்தில் தான் வளரும். யாங்கிறது ஒரு வகை மரம். பொலிக்கும்னா உரிக்கும் அப்படின்னு பேர். பொலிக்கும்னா அதாவது அது பட்டையை உரிக்கும். ஆறுனா வழி. ஓகேவா? அடுத்தது இலக்கணம் பொறுத்துக்க. கலையிய அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? கலையிய அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னென்னா சொல்லிசை அளப்படை. பெருங்கை, மென்சினை இதோட இலக்கண குறிப்பு என்ன? பண்பு தொகைகள். பொலிக்கும் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? செய்யும் என்னும் வினைமுற்று. பிடிப்பசி அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகையில் வரும். பிடிப்பசின்னா 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்துடும். ஓகேவா? அன்பின அப்படின்னா பலவின்பால் அக்ரிணை வினைமுற்றில் வந்துடும். அன்பின அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. அடுத்தது எப்போதும் போல் பகுபத உறுப்பு இலக்கணம்.
உடையர் அப்படின்னா உடை கூட்டல் ஈ கூட்டல் அரு. இதில் உடைங்கிறது பகுதியாகவும் ஈங்கிறது சந்தியாகவும் அருன்னா பலர்பால் வினைமுற்று விகுதியாகவும் இருக்குது. பொலிக்கும் அப்படின்னா பொலி கூட்டல் இக்கு கூட்டல் உம்மா இருக்குது. பொலி அப்படிங்கிறது பகுதி, இக்குன்னா சந்தி, இக்கு எதிர்கால இடைநிலை, உம்முன்னா வினைமுற்ற விகுதியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட இது பகுப்பதற்கு முடிச்சு. இப்போ கொஷின்ஸ்குள்ளே டேரக்ட் கொஷின்ஸ். குறுந்தொகை எவ்வகை நூல்களுள் ஒன்று? குறுந்தொகை எவ்வகை நூல்களுள் ஒன்று அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் குறுந்தொகை. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல் உள்ளது? குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல் இருக்குது. 401 பாடல் இருக்குது. எந்த ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகை நூலை பதிப்பித்தார்? எந்த ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகை நூலை பதிப்பித்தார்? 1915. மேற்கண்ட பாடலின் ஆசிரியர் யார்? மேலே ஒரு பாடல் பார்த்தோம்ல, அந்த பாடலோட ஆசிரியர் யார்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுக்கோ. பாலை பாடிய பெருங்கடுக்கோ எந்த மரபை சேர்ந்தவர்? பாலை பாடிய பெருங்கடுக்கோ எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். சேர மரபை சேர்ந்தவர். அடுத்தது பொறுத்துக. குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூல். குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூல். இதனை நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கிறாங்க. இது தமிழர் வாழ்வின் அகபொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ என இவர் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். அடுத்தது 4வது லெசன். தாய்மைக்கு வறட்சி இல்லை. சு சமுத்திரம் அவர்கள் எழுதினது. சு சமுத்திரம் அவர்கள் எழுதினது. சு சமுத்திரம் டேஷ் மாவட்டம் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். சு சமுத்திரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். திப்பனம்பட்டி. ஓகேங்களா? திப்பனம்பட்டி தான் அவருடைய ஊர். கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரத்தின் நூல் எது? கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரத்தின் நூல் வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை. ஸோ அனைத்துமே அவருடைய நூல்கள் தான். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரத்தின் நூல் அல்லாதது எது? கொல்லிப்பாவை அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது. மற்றபடி தலைப்பாகை, காகித உறவு, வளத்தம்மா எல்லாமே அவருடைய நூல் தான். சு சமுத்திரத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? வேரில் பழுத்த பலாதான் சு சமுத்திரத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். சு சமுத்திரத்தின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி எது? சு சமுத்திரத்தின் தமிழக அரசின் பரிசை வென்ற சிறுகதை தொகுதினா குற்றம் பார்க்கில் அப்படிங்கிறது. சு சமுத்திரம் எவ்வளவு சிறுகதைகளை எழுதியிருக்காரு? சு சமுத்திரம் எவ்வளவு சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. 300க்கும் மேற்பட்டதை எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ 5வது லெசன் பார்க்க போகிறோம். இதுதான் 9வதுல நம்ம பார்க்குற கடைசி லெசன். ஓகேங்களா? இலக்கணத்தை முடிச்சிட்டோம்னா 9ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் இருக்குது. வினாக்களுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 32 வினாக்கள் இருக்குது. அதனால் வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி. சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம். அதோட இயல்புங்கிறாங்க. அணிகளில் இன்றியமையாதது உவமையணி. மற்ற அணிகள் உவமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளனங்கிறாங்க. மலர் பாதம், மலர் போன்ற பாதம், இதுதான் உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? அப்போ அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. மலர் போன்ற பாதம், இதில் ஓம உருபு எதுன்னு கேட்குறாங்க. மலர் போன்ற பாதத்தில் ஓம உருபு எதுன்னு கேட்குறாங்க. ஓம உருபு என்ன? அந்த போன்ற அப்படிங்கிறது தான் ஓம உருபு உங்களுக்கு. ஓகேங்களா? போன்ற அப்படிங்கிறது தான் ஓம உருபாக இருக்குது. அதுவே இப்போ மலர் அப்படின்னா அது ஓமைக்கு வந்துடும். மலர்னா ஓமைக்கு வந்துடும். பாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓமேயம், பொருளை குறிக்குது. ஓமேயம் அல்லது பொருளை குறிக்கும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்ந்து கவர்ந்தற்று. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா ஓமை அணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்ந்து கவர்ந்தற்று. ஸோ ஓமையாக சொல்கிறார் விஷயத்தை. ஓகேவா? கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். ஓமையின் தன்மையை பொருள் மேலேற்றி கூறும் இத்தன்மையை டேஷ் என கூறப்படும்ங்கிறாங்க. ஆன்சர் என்ன? உருவகம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஓமையின் தன்மையை பொருள் மேலேற்றி கூறும் தன்மை தான் உருவகம். உவமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என
என்று தோன்ற கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. உவமையும் உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணி. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றோதோர் பைங்கு சிறுகாலை செய். இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா உருவக அணி. அதாவது இந்த பாடலில் இன்சொல்லை நிலமாகவும் வன் சொல்ல கலையாகவும் வாய்மையை எருவாகவும் அன்பை நீராகவும் அறத்தை கதிராகவும் உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இது உருவக அணி. முன் வந்த சொல்லே பின் இன்னும் பலவிடத்தும் வேறு பொருள் உணர்த்துவது எந்த அணின்னு கேட்குறாங்க. முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி அப்படிங்கிறாங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி தான். இந்த குறளில் துப்பு அப்படிங்கிற சொல்லு மீண்டும் மீண்டும் வருது. துப்பாருக்கு துப்பாய அப்படின்னு. துப்பாருக்குன்னா உண்பவருக்கு, துப்புனா துப்பு நல்ல நன்மை, துப்புனா உணவு அப்படின்னு பொருளில் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ திருப்ப வரதால சொல் பின்வரு நிலையணி. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வந்துச்சுன்னா அதுக்கு பொருள் பின்வரு நிலையணின்னு பேர். பொருள் பின்வரு நிலையணி. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திடர் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை. இந்த செய்யுளில் பயின்று வந்திருக்க அணி என்னன்னா பொருள் பின்வரு நிலையணி. ஏன்னா அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன அப்படிங்கிற எல்லாமே மலர்ந்தன அப்படிங்கிற ஒரே பொருளை தரதால இதுக்கு பொருள் பின்வரு நிலையணி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குறளில் பயின்று வந்திருக்க அணி என்ன அப்படின்னா பொருள் பின்வரு நிலையணி தான். ஏன்னா இந்த குறளில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தை தான் குறிக்குது. அப்போ ஒரே பொருளை தான் குறிக்குது. அதனால பொருள் பின்வரு நிலையணியாக இருக்குது. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்கிறது. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வர்றது தான் சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி தான் சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேங்களா? எதுக்குன்னா விளக்கு என்னும் ஒரே சொல் ஒரே பொருளில் பல முறை வந்திருக்கு விளக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ சொற்பொருள் பின்வரு நிலையணி தான் அதில் வந்திருக்கு. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணியில் வரும். தேவரணைய கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இந்த குறளில் என்ன வந்திருக்கு அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி வந்திருக்கு. அதாவது கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழுந்த செயல்களை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ புகழ்வது போல இது பழிக்குது. அப்போ வஞ்ச புகழ்ச்சி அணி. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இந்த பாடலில் பயின்று வந்திருக்க அணி தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேங்களா? இந்த பாடலில் வஞ்ச புகழ்ச்சி அணி வந்திருக்கு. அது புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாரின் ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்குறான், மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இந்த உலகத்தை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழிப்பது போல் இது புகழுறாங்க. அவனை சிறுமப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, பட் மழையோட ஒப்பிடுறாங்க அவனை. அப்போ என்னன்னா பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை என்று இது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா மழையோட தான் அவங்க ஒப்பிடுறாங்க, மக்களோட ஒப்பில்லை. அப்போ பாரி மேலானவன். ஓகேவா? அடுத்தது கீழ்காணும் குறப்பாவில் அமைந்த அடியினை சுட்டுகன்னு கேட்குறாங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இது ஏகதேச உருவகணியில் வந்துடும். ஏகதேச உருவகணி அதாவது சான்றாண்மை மிக்கவர் கடலுக்கு கரை அப்படின்னு உருவகம் செய்கிறாரு. ஊழி காலத்தை உருவகம் செய்யாமல் விடுறாரு. அதாவது ஒன்றை உருவகம் செய்கிறது அடுத்ததை உருவகம் செய்யாமல் விட்டால் அது ஏகதேச உருவகணி. ஓகேவா? பிற நாண தக்கத்து தன் நாணாயின் அறம் நாண தக்கத்து உடைத்து. இதில் சொற்பொருள் பின்னொரு நிலையன்னு வருது. ஏன்னா இதில் நான் என்னும் சொல் வெக்கம் என ஒரே பொருளில் பல முறை வருது. அப்போ சொற்பொருள் பின்வரு நிலையணி. இது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதில் வர்றதும் சொற்பொருள் பின்வரு நிலையணி தான். ஏன்னா தீய என்னும் சொல் தீமை என்னும் ஒரே பொருளில் வருது. ஓகேவா? அடுத்தது 18வது வினா. இமயத்து கோடு உயர்ந்தென்ன இவ்வடியில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். தமிழ் புலவரை போல ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை என்ன? 2வது கொஷின் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் இது? 3வது கொஷின் உங்கள் கேட்டிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் வந்து வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். இந்த 3 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் அப்படின்னு கொஷின். 4 கொஷின். இதுவும் நான் உள்ளே சொல்லியிருக்கேன் பாட்டில். ஸோ தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த 4 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ நானே ஆன்சர் சொல்லிட்டா உங்களை ஏன் வேஸ்ட்டாக நம்ம வந்து குழப்பிக்கிட்டு. ஓகேங்களா? யாமரம் என்பது பாலை நிலத்தில் வளரும். வண்ணதாசனுக்கு ஒரு சிறு இசை நூலுக்காக கொடுத்துறாங்க. தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை அப்படின்னா ஒன்றே உலகம். ஓகேங்களா? ஒன்றே உலகம், எல்லாம் பிறருக்காக வாழ்தல். ஸோ 2 கான்செப்ட் தான். ஓகே, ஒன்றே உலகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இதை விட்டுருங்க. ஒன்றே உலகம். அடுத்தது, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, இக்குறையில் பயின்று வந்துள்ள அணி எது? நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருக்கோம். பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது, சொற்றொடரை உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல, பெரியோர்கள் மணமக்களை செந்தமிழும் சுவையும் போல வாழ வேண்டும் என வாழ்த்துறாங்க. பசுமரத்தாணி போல, ஒருவன் நமக்கு செய்த தீங்கு பசுமரத்தாணி போல மதனில் பதிந்துவிடும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இச்செயலின் பொருள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புலனாகுது. அத்தி பூத்தார் போல, என் தோழியின் வருகை அத்தி பூத்தார் போல் என்றாவது நிகழும். மழைமுகம் காணா பயிர் போல, வெளிநாட்டிற்கு சென்ற சோமு மழைமுகம் காணா பயிர் போல சோர்வாக காணப்பட்டான். பாடலில் காணும் இலக்கிய வடிவங்களையும் அவற்றுக்கு புகழ் பெற்றோரையும் கண்டறிந்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கு ஒரு சயங்கொண்டான். ஸோ அது மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம கரெக்டாக எழுதணும்னா, வெண்பானா புகழேந்தி ஃபேமஸ்ஸு, பரணிக்கு செயங்கொண்டார், விருத்தம்னா கம்பன் ஃபேமஸ்ஸு, கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்குத்தர் ஃபேமஸ்ஸு, களம்பகத்துக்கு இளஞ்சூரிய மற்றும் முதுசூரியர் என்னும் இரட்டையர்கள் ஃபேமஸ்ஸு, வசைக்கவி அப்படின்னா காலமேகம், சந்தக்கவின்னா படிக்காசு புலவர். ஓகேங்களா? ஸோ இவங்களாம் இதுக்கு வந்து ஃபேமஸானவங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவைக்கின்றார் யாவரவர் உள்ளம்தான் சுத்த சுத்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்மத்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைத்ததாலே அப்படின்னு பாடினவர் வள்ளலார். ஓகேங்களா? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படிங்கிற தொடங்குகிற பாடலை வள்ளலார் பாடியிருக்கார். அடுத்தது, அகராதியல் காண்க. குறிசில் அப்படின்னா பெருமையில் சிறந்தேன், உபகாரி, தலைவன். அதாவது பெருமையில் சிறந்தவன், உபகாரி, தலைவனை குறிக்கும் குறிசில் அப்படின்னா. தலையலி அப்படின்னா முகம் மலர்ந்து கூறுதல், அன்பு, அருளை குறிக்குது. நயம் அப்படின்னா நன்மை, விருப்பம், போற்றுகை, மிகுதி, பயன், நுண்மை, அருளை குறிக்குது. உயிர்த்தல் அப்படின்னா செலுத்துதல், நடத்துதல், நுகர்தல், அனுப்புதல், அறிவித்தலை குறிக்குது. இதோட பொருள்கள். இருசு அப்படின்னா நேர்மை, வண்டியச்சு, மூங்கில குறிக்குது. நேர்மை, வண்டியச்சு, மூங்கில, இருசு அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. தொகைச்சொற்களை கொண்டு பத்தியை சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. சேர சோழ பாண்டிய அரசர்களிடம் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, தரைப்படை ஆகியவை இருந்துச்சு. அவர்கள் மாப்பழா வாழை ஆகிய கனிவுகளை விருந்தோம்பல் செய்தனர். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய திசைகளில் அவர்களின் ஆட்சிப்புகள் பரவேந்துச்சு. தமிழகத்தின் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய நிலங்களில் உள்ள புலவர்கள் இவ்வரசர்களை இம்மையில் மறுமையில் வாழ்கவென்று வாழ்த்தினன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து சரியாக வந்து தொகை சொற்களை கொண்டு சுருக்கணும் அப்படின்னா, மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியரில் மூவேந்தர்கள், நாற்படைகளும் இருந்தன, முக்கணிகளுடன் விருந்தோம்பல் செய்தனர், நாற்றிசைகளும் அவர்கள் ஆட்சிப்புகள் பரவி இருந்தது. தமிழகத்தின் ஐவகை நிலங்களில் உள்ள புலவர்கள் இவ்வரசர்களை இருமையிலும் வாழ்க என்று வாழ்த்தினாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, வினைப்பகுதிகளை எச்சங்களாகவும் முற்றாகவும் மாற்றுங்கிறாங்க. பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்றால் தன் தோழிகளை கண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடினாள். பின்னர் வங்கிக்கு போய் தான் கூடுதலாக செலுத்திய தொகையை திரும்ப பெற்று கொண்டு வந்தாள்.
வரும் வழியில் வீட்டுக்கு வேண்டிய பொருள்களை அங்கு நின்று பேருந்தில் ஏறி வீடு திரும்பினாள். ஓகேவா, வாங்கி கொண்டு. ஓகே, அடுத்தது கலைச்சொற்கள். மனிதம்னா ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன், இந்த ஹியூமனிட்டி அப்படிம்போம்ல அதுமாரி. ஆளுமைனா பர்சனாலிட்டி. பண்பாட்டு கழகம்னா கல்ச்சுரல் அகாடமி. கட்டிலா கவிதைனா ஃப்ரீவர்ஸ். ஓமையணினா ஸ்மைல். உருவகணினா மெட்டாஃபோர். ஓகேங்களா, ஆன்சர் எல்லாம் சரி. சிற்பியின் மகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிற்பியின் மகள் என்னும் நூலின் ஆசிரியர் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலின் ஆசிரியர் அலெக்சாண்டர் ரஸ்கின். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் நா. முகமது செரிபு. ஓகேங்களா, செரிபு அப்படின்னு வரணும். செரிபு அப்படின்னு வரணும். முகமது செரிபு. அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் செரிபு. ஸோ இதோட 9வது இயல் வந்து முடிச்சிட்டோம் மக்களே. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 10th பார்க்கலாம், அப்படி இல்லைனா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு 10th பார்க்கலாம். ஸோ முடிச்சுட்டு புக்கு போடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.